வணக்கம். இது குக் வித் மித்ராஸ் ஹோம் ஸ்டைல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்தி சூப் ஒன்று பார்க்கலாம். சூப்புக்கு வந்து யூ கேன் ஐதர் யூஸ் yellow pumpkin, அப்படி இல்லாட்டி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணலாம், கீரை யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது கீரை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அந்த கல்யாண பூசணிக்கான்னு சொல்லுவாங்களே, மஞ்சள் பூசணிக்காய், நீங்கள் அதுலேயும் இதே மெத்தட் தான், ஆனால் அந்த மஞ்சள் பூசணிக்காயிலையும் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் போட்டு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், பீன்ஸ், பீட்ரூட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் பொட்டேட்டோ கூட போடலாம், நல்லாயிருக்கும். ரொம்ப கொஞ்சமாக பொட்டேட்டோ போடலாம், கேபேஜ் இதெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த காயோட தோலெல்லாம் இருக்குது இல்லைங்களா, கேரட் பீல் பண்ணது, பீட்ரூட் பீல் பண்ணது, பட்டாணி உரித்து அந்த தோல், வெங்காயத்தோல், இதெல்லாம் வச்சும் கூட நீங்கள் இதே சூப்பு வந்து அந்த மாதிரி அதாவது வெஜிடபிள் பீல்ஸை வச்சு யூ கேன் மேக் த சேம் சூப். ஸோ பேஸ் ஒன்று தான், அந்த சூப் பண்ணுற பேஸ் வந்து ஒன்று தான். பட் நீங்கள் வேரியேஷனுக்கு வந்து வெஜிடபிள்ஸு, கீரை இதெல்லாம் மாற்றிக்கலாம். நீங்கள் முருங்கைக்கீரை கூட இதே மாதிரி யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வெஜிடபிள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. மஷ்ரூம்ஸ் வேணுன்னா மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கோங்க. யூ கேன் யூஸ் ஈவன் சிக்கன் அலாங் வித் திஸ். ஸோ தட் ஆல்சோ யூ கேன் டூ. பட் இன்றைக்கி நான் வந்து ஸ்பினாச் எடுத்திருக்கேன். பட்டர் வேணும், வெள்ளைப்பூண்டு வேணும், வெங்காயம், ஜீரகம், இந்த ஐட்டங்கள் தான் வேணும். ப்ளஸ் உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு வேணும் நம்மளுக்கு. ஸோ நல்லா நான் வந்து ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கேன். ஏன்னா சிம்பிள் அண்ட் ஈஸி அப்படின்றதுனால ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன் நான். நல்லா பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு பூண்டு சப்போஸ் நீங்கள் பூண்டு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா யூ கேன் அவாய்ட் திஸ் பூண்டு. நான் பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா அந்த பட்டரை வந்து பூண்டில் இன்ஃப்யூஸ் பண்ணிடுவேன். அந்த பட்டர் வந்து இட் வில் பி ஆல் இன்ஃப்யூஸ்ட் வித் பூண்டு ஸ்மெல். அதுக்கப்புறம் வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ண வெங்காயம் அண்ட் ஜீரகம் ஒன்றா போட்டுருங்க. அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் விடுங்களேன். அப்போ தான் அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுதான் the சீக்ரெட் பிஹைண்ட் த சூப் இஸ் எவ்வளோ வெங்காயம் வந்து நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு. ரோஸ்ட் ஆகக்கூடாது, வதங்கணும். அந்த பட்டர்லேயே அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அது வதங்கினதுக்கப்புறமேல நீங்கள் வெஜிடபிள்ஸாக இருந்தால் வெஜிடபிள்ஸ் போடுங்க. இன்றைக்கி வந்து நான் கீரை வச்சுருக்கிறதுனால கீரை போடுறேன், அந்த ஸ்பினாச்சை போடுறேன். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறமேலு எவ்வளோ சூப் வேணுமோ, இன்றைக்கி நான் ஒரு கட்டு தான் எடுத்திருக்கேன் ஸ்பினாச்சு. ஸோ அந்த ஒரு கட்டுக்கு நான் 2 டம்ளர் தான் நான் வந்து தண்ணி ஊற்றுவேன். ஸோ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 விசில் 3 விசில் கொடுத்துட்டு நீங்கள் வடிகட்டிட்டு அந்த சூப்பை வந்து அந்த வடிகட்டினது இருக்குது இல்லைங்களா, அந்த கீரை மிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, கீரை வெங்காய மிக்சர் இருக்கும் இல்லையா, அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் அடிச்சுட்டு மறுபடியும் அந்த தண்ணியில் கலந்து, அதே தண்ணியில் வடிகட்டி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியில் கலந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி பவுலில் ஊற்றி யூ கேன் ட்ரிங்க் இட். வேணும்னா மேலே இன்னும் கொஞ்சம் பெப்பர் போடலாம், கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு சாப்பிடலாம், இல்லைனா பிரெட் க்ரூட்டான்ஸ் போட்டு சாப்பிடலாம். So you can garnish it in whatever way you want. You can do the same with the yellow பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். பம்ப்கின் சூப் ரொம்ப நல்லாயிருக்கும். So here we go guys, home style cooking, spinach soup for you guys. Cheers.